வணக்கம். ஜெயராம் மேல்நிலைப்பள்ளி வகுப்பு 6 தமிழ் பாடம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது செய்யுள் பகுதி. அந்த செய்யுள் பகுதி முடிந்த பிறகு அடுத்தது நம் உரைநடை பகுதியாக இந்த வளர்தமிழ் என்ற பகுதியை பார்ப்போம். இந்த வளர்தமிழ் என்ற பகுதியை பார்ப்போம். வளர்தமிழ் அப்படின்ற வளர்கின்ற தமிழ், வளர்விக்கும் தமிழ், வளர்ந்து கொண்டு இருக்கின்ற தமிழ், எந்த காலத்திலும் தன் மொழி தன் சிறப்பை நீ இழக்காமல் தன்னை கட்டுக்கோப்பாக வளர்த்து கொண்டு வளர்கின்ற தமிழாக விளங்குபவள் தான் நம்மளுடைய தமிழ் தாயாகிய தமிழ் மொழியாகிய தாய்மொழியாகிய கன்னித்தமிழ். அதாவது அந்த தமிழ் மொழியின் சிறப்பை தான் நாம் இந்த வளர்தமிழ் பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது இங்கே பாருங்கள். நுழையும் முன் அப்படின்ற போது நுழையும் முன் என்பது ஒரு சின்ன குறிப்பு. இந்த பாடத்துக்குள் நுழையும் போது இந்த பாடத்தை பற்றி ஒரு தெளிவு, என்ன இருக்குது இந்த பாடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற ஒரு தெளிவு தான் இந்த நுழைமுன் பகுதி. இந்த பகுதியில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த பகுதி சின்ன குறிப்பு என்பது முத்தமிழ், மூத்த மொழி, மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது. மூத்த மொழி இந்த உலகத்தில் தோன்றிய மொழிகளில் முதன்மையான மொழி மூத்த மொழி, முத்தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. முத்தமிழ் மொழின்னா இயல், இசை, நாடகம் இந்த மூன்றும் கலந்து பின்னி பிணைந்த ஒரு மொழி தான் இயல், இசை, நாடகம். இந்த மூன்றும் சிறந்து விளங்குகின்ற ஒரு மொழி தான் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உலகத்தில் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் வாளோடு முன் தோன்றி மூத்த குடி முதன்மையான மொழி மூத்த குடி தமிழ் குடி. அந்த குடிகளில் பேசப்பட்ட மொழி தான் தமிழ் மொழி. அத்தகைய முதன்மையான மூத்த மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி. அது எப்படி இருக்குன்னா இளமையானது, என்றும் இளமையாக புது என்றுமே குழந்தைத்தன்மையாக என்றுமே கன்னித்தன்மையாகவே தன்னுடைய வாழ்க்கை அந்த இளமை பருவத்தில் தான் இங்கே புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பல விஷயங்களை தெரிஞ்சோம். உலகத்தில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு உற்று நோக்கல், தூரத்து பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. தூரத்து பார்வை, உற்று நோக்கல், அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அது நம் இளமை தமிழாக கன்னித்தமிழாக இருப்பதனால பல விஷயங்களை தனக்குள்ளே உள்ளடக்கி கொண்டிருக்கும் நம்ம மொழியின் சிறப்பு. அத்தகைய மொழியை தான் நாம் பேசுகிறோம். அந்த மொழியானது எளிமையானது, பேசுவதற்கு எளிமையானது, படிப்பதற்கு எளிமையானது, கருத்துக்களை உள்வாங்குவதற்கு எளிமையானது, அந்த கருத்தை மற்றவர்களுக்கு தெளிவிப்பதில் எளிமையான மொழியாக விளங்குகிறது. அடுத்தது இனிமையானது. ஒவ்வொரு சொற்களும் உள்ள பொருள் அர்த்தங்களை பார்த்தால் இவ்வளவு இனிமையான சொற்கள் தமிழ் மொழியில் இருக்கின்றதா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பாரதியார் சொல்வார், பாரதிதாசன் சொல்வார், தமிழ் மொழி தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்வாங்க. இத்தகைய இனிமையான மொழி எப்படியாப்பட்ட மொழினா அமிழ்தம் போன்ற சுவையான மொழி, நீண்ட நாள் வாழக்கூடிய சக்தி உடையது அமிழ்தம். அந்த அமிழ்தம் போல நம்மளை நீண்ட நாள் இந்த மண்ணுலகில் தமிழன் என்ற உரையினம் நிலைத்து நிற்பதற்கு வாழ்விக்கின்ற மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. அத்தகைய மொழியானது வளமையான ஒரு கருத்து செறிவு நிறைந்த வளமையான மொழி. காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளும் மொழி அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். காலத்திற்கேற்ப கால சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் பல்வேறு மொழிகளிலிருந்து சொற்களை நாம் வாங்கினாலும் அதற்கு சொற்களுக்கு வாங்கினாலும் அதற்கு இனமான தமிழ் சொற்களை நம் தமிழ் மொழியில் எடுத்து கையாளப்படுகின்ற தகுதிக்கு நம்மளுடைய தாய்மொழியில் உள்ளது என்பது நம் பெருமிதத்துக்குரிய விஷயம். அத்தகைய சிறப்பு தகுதி வாய்ந்த மொழி நம்மளுடைய தமிழ் மொழி. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையெல்லாம் தன்னைத்தானே சீர்படுத்தி கொண்டது, ஒழுங்குபடுத்தி கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்மளுடைய கங்கை நம்மளுடைய கங்கை தாய் அப்படின்னு சொல்லலாம். அது தூய்மை. கங்கை தாய் என்பது எவ்வளவு அசுத்த நீராக இருந்துச்சு. ஆனால் இந்த கொரோனா கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கின்ற ஒரு நிகழ்வு போல் இந்த கொரோனா காலகட்டத்தில் அந்த கங்கை நீரானது தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொண்டது. இந்த கங்கை நீரை தூய்மைப்படுத்துறதுக்கு பல 100,000
பல கோடி ரூபாய் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் செலவு செய்வதற்கு ஒதுக்கீடு செய்ததுனால அதை தூய்மைப்படுத்த முடியவில்லை என்று ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த இந்த கொரோனா லாக்டவுன் காலத்தில் அந்த இயற்கையானது தன்னைத்தானே தகுதிப்படுத்தி கொண்டது, வளமையாக்கி கொண்டது. அத்தகைய தூய்மையாக இயற்கை சார்ந்த மொழி தான் நம்மளுடைய மொழி. இப்படி இயற்கை தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொண்டது. அதுபோல இயற்கை வளம் நிறைந்த இயற்கை தாய் போல இயற்கையாக சிறப்பு மிக்க நம்மளுடைய தமிழ் மொழியும் தன்னை தகுதிப்படுத்தி கொள்கிறது. நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, படிக்கும் போதே இத்தகைய சிறப்பு மிகுந்த மொழி நம்மளுடைய மொழியா அப்படின்னும் போது நம்மளை வாழ வைக்கின்ற மொழியா, நம்மளுடைய கருத்துக்களை உலகில் அறிய செய்கின்ற மொழியா அப்படின்னும் போதே அதை நம்ம நினைக்கும் போது இத்தகைய சிறப்பு மிகுந்த பல அறிஞர்களும் பல கிறிஸ்துவ பாதிரிமார்கள் மதத்தை பரப்புவதற்கு வந்து நம்மளுடைய தமிழகத்திற்கு வந்திருந்த போது அவர்கள் வந்து தமிழ் மொழியை படித்து கற்றார்கள். தமிழ் மொழியும் கற்றுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிந்தது ஆங்கிலம், அரபு, கிரேக்கம், லத்தீன், அப்படி அவங்க மொழி தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்கு வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலத்தை தெரிஞ்சுக்கணும். சாரிம்மா தமிழ் மொழியை தெரிஞ்சுக்கணும். அப்போ தமிழ் மொழியை படிக்க கற்றுக்கிட்டாங்க. அப்போ படிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள தமிழ் மொழியில் இவ்வளவு சிறப்பு இருக்கா, இவ்வளவு மொழி அற்புதங்கள், கருத்து அற்புதங்களும் மொழி வளங்களும் நிறைந்த ஒரு மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி வீரமாமுனிவர், ஜியு போப், மொழியியல் அறிஞர் கால்டுவெல் போன்ற சீகன் பால்கு ஐயர் போன்ற ஆங்கில அறிஞர்கள் அவங்க மொழியில் நம்மளுடைய தமிழ் நூல்களை மொழிபெயர்த்திருப்பாங்க. அவங்க மொழியில் நம்மளுடைய தமிழ் நூல்களை மொழிபெயர்த்திருப்பாங்க. இந்த மாதிரி கருத்து வந்து நம்மளுடைய மொழியிலையும் இருக்கணும், மொழியில் இருக்கணும். நம்ம மக்களும் அதை படித்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையணும், சீர்படணும், சீர்மையாக இருக்கணும், வாழ்க்கை ஒழுங்குபடணும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்துக்காகவும் இன்னைக்கு உலக மொழிகள் மொழிபெயர்க்கின்ற நூல் அப்படின்னா, உலக மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்த்துள்ள நூல் அப்படின்னா நம்மளுடைய திருக்குறளை சொல்லலாம். திருக்குறள் வந்து உலக மொழிகள் அனைத்திலுமே மொழிபெயர்க்கப்பட்டது. அத்தகைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்ல கருத்துக்களை நிறைந்த வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கையை செழிக்க செய்வதற்கும் உலக மொழிகள் செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும். உலக மொழிகள் பல மொழிகள் இருக்கு. அதில் செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்ற மொழியாக விளங்குகின்ற நம்மளுடைய தமிழ் மொழியின் சிறப்பை இவ்வகுப்பில் நாம் வந்து பின்வருமாறு காணோம். மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. ஏன் மனித இனம் கண்டறிந்த சிறந்த மொழி? தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்கு சைகை மொழி, கல்வெட்டுகளில் வரி வடிவத்தில், எழுத்து வடிவத்தில் எழுதினாலும் மொழிதான் தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு கொண்டு போவதுக்கு ஒரு ஊடகமாக, ஒரு வழித்தடமாக இருந்துச்சு. அப்படி கருத்துக்கள் நான் என்ன நினைக்கிறேன்றதை நான் பேசினா மட்டும்தான் வந்து மற்றவங்களுக்கு புரியும். நான் மனசளவில் சொல்கிறது வந்து உங்களுக்குலாம் தெரியும். அப்போ நான் பேசணும். அப்போ அதை பேசுவதற்கு என்ன தேவை? மொழி தேவை. அத்தகைய மொழியை யார் கண்டுபிடித்தான்னா மனித இனம் கண்டுபிடித்தான். அத்தகைய மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி மேம்படுத்தி காட்டுவது மொழி. இத்தகைய சிறப்பான மொழி விலங்குக்கும் நம்மளுக்கும் இல்லை தொடர்பு என்ன? விலங்குனா எப்படி, மனிதன் அப்படி. விலங்கு வந்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த முடியாது. ஆனால் மனிதன் மற்ற உயிர்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கு இந்த மொழி ஒரு பெரிய ஒரு மைல்கல்லாக, பெரிய ஒரு சிகரமாக நம்மளுக்கு இருக்கு. சிகரம் என்ற உயர்ந்தது இமயமலை போல உயர்ந்தது. மனிதனின் வாழ்க்கையில் வந்து மொழி எவ்வளோ முக்கியத்துவம் வந்து நம்மளுடைய இமயமலை போல உயர்ந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மொழியை நாம் எதுக்கு பயன்படுது? நம்மளுடைய சிந்தனையை, நம்மளுடைய எண்ண ஓட்டத்தை, நம்மளுடைய உணர்வுகளை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துமாறு, பிறரின் கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வதற்கும் நம்முடைய கருத்தை பிறர் தெரிந்து கொள்வதற்கு இந்த மொழி ஒரு வழித்தடமாக, ஒரு இணைப்பு பாலமாக இந்த மொழியானது நம்மளுக்கு ஒரு கருவி போல செயல்படுகிறது. அப்படியாப்பட்ட அந்த சிறப்பு மிகுந்த அந்த மொழி உலகில் 1000த்திற்கு மேற்பட்ட
மேற்பட்ட மொழிகள் உள்ளன, ஆயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அவற்றில் சில மொழிகள் மட்டுமே என்ன இருக்கு, பேச்சு மொழி வடிவம் இருக்கு, எழுத்து வடிவம் இருக்கு. ஆனால் இந்த பேச்சு மொழியும் எழுத்து வடிவம் இரண்டு கலந்த மொழி இன்றளவும் நிலைத்து நிற்கின்ற மொழி நம்மளுடைய தமிழ் மொழியாகும். அத்தகைய உலக பழமை வாய்ந்த மொழிகள் அப்படின்னு சொல்லி இங்கே சில மொழிகள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, தமிழ், இது தமிழ் மொழி, இது கிரேக்கம், இது அரபு, இதுக்கு சைனீஸ், இது பாருங்க சமஸ்கிருதம், இது வந்து லத்தீன் போன்ற பல மொழிகள். இதெல்லாம் வந்து உலகில் பழம் வாய்ந்த மொழிகள். இந்த மாதிரி பழமை வாய்ந்த மொழிகள் அனைத்துமே இன்றையளவு நிலைத்து நிற்கின்றதா அப்படின்னும் போது ஒரு கேள்விக்கு இருக்கலாம். ஆனால் இன்று இந்த தமிழ் மொழி, நம்மளுடைய தமிழ் மொழியானது இன்றளவும் நிலைத்து நிற்பதற்கு நாம் எவ்வளவு பெருமை வாய்ந்த மொழியில் பிறந்திருக்கிறோம் என்பதற்கு இந்த மொழி கூற்றுகள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அடுத்தது பாருங்க, உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிக சிலவே. உலகத்தில் வந்து பல மொழிகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல மொழிகள் இருக்குது. ஆனால் அத்தகைய மொழிகள் வந்து இலக்கணமும் இலக்கிய வளங்களும் நிறைந்து இருக்கின்றன அப்படின்னா இல்லை. அதில் கொஞ்சம் ஒரு சில மொழிகள் மட்டும்தான் இருக்குது. அப்படி அந்த ஒரு சில மொழிக்கு என்ன தகுதி கொடுத்துருக்காங்கன்னா செம்மொழி என்ற தகுதி. அவற்றுள் செம்மொழி மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகள். அந்த சில மொழிகளில் வந்து நம்மளுடைய தமிழ் மொழி வந்து ஒரு சிறப்பான அந்தஸ்தப்படுகிறது. இந்த செம்மொழி என்ற மொழி யாருடைய காலத்தில் நம்மளுக்கு இந்த சிறப்பு தகுதி கிடைத்ததுன்னா மறைந்த கலைஞர் ஐயா தெரியும். அவருடைய ஆட்சி செய்த காலத்தில் நம்மளுக்கு வந்து செம்மொழி என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டது. நம்மளுடைய தமிழ் மொழிக்கு வந்து செம்மொழி என்ற அந்தஸ்து அவருடைய ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டது என்பது இந்த இடத்துல வந்து ஒரு செய்தியை பதிவு வைக்கிறேன். சரி, இந்த தமிழ் மொழியின் சிறப்புகள் ஏன் எதெல்லாம் இருந்தால் இந்த செம்மொழிக்கான அந்தஸ்து வழங்குவார்கள் அப்படின்னு தேவநேய யார் சொல்றாருன்னா தேவநேய பாவாணர் வந்து சொல்றாரு. என்னென்ன சிறப்புகள் இருக்கணும்? தொன்மை, முன்மை, ஒன்மை, எண்மை, இளமை, பழமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை, இந்த 16 சிறப்புகளும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த மொழி வந்து நிலைத்து நிற்கு, அதுக்கான அந்தஸ்து வழங்கப்படும், செம்மொழி என்ற அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 16 சிறப்புகளோட காலங்காலமாக நிலைத்து நிற்கின்ற தகுதி நம்மளுடைய மொழிக்கு உள்ளது என்பது இந்த இடத்துல வந்து ஆணித்தனமாக உரைக்கலாம். மாணவர்களே, நீங்கள் அறிந்த மொழியின் சிறப்பை இதன் மூலமே நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளலாம். இந்த இயல் முழுவதுமே நம்மளுடைய மொழியின் சிறப்பை மட்டுமே கூறக்கூடிய ஒரு இயல் பகுதியாக இருப்பதால் நம்ம மொழியின் சிறப்பை இன்னமும் தெளிவாக அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இப்பாடங்கள் அமைந்திருக்கின்றன. அடுத்து பாருங்க, மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டோம். அடுத்தது பாருங்க, தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமையும் சொல் இனிமையும் பொருள் இனிமையும் கொண்டவை. பல மொழிகள் கற்ற அறிஞர் பாரதியார். இவர் வந்து பாரதியார் என்பது நம்மளுக்கு சொல்ல தேசிய மகாகவி பாரதியார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாரதியார் வந்து மரபு கவிதை என்ற ஒரு வித்துக்கு அடிக்கோலியவர் அப்படின்னு சொல்லுவோம். உணர்ச்சி மிகுந்த பாடலுக்கு ஒரு அடிக்கோலியவர், பாடல் இலக்கியத்தில் இருக்கின்ற அந்த செய்யுள் வடிவுக்கு ஒரு மாற்று வடிவம் கொடுத்தவர். அந்த மாதிரி அத்தகைய சிறப்பு மிகுந்த பாரதியார் வந்து உலகத்தில் வந்திருக்கிற பல மொழிகள் அவர்களுக்கு தெரியும். அவருக்கு தெரிந்த மொழிகள் ஹிந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், தெலுங்கு போன்ற பல மொழிகள், இந்தியாவில் இருக்கின்ற பல மொழிகள் தெரிந்தாலும் அவர் தாய்மொழியான தமிழ் மொழியின் கற்றிருக்கா. ஆனால் அவர் சொல்றாரு, என்னுடைய மொழி தான் பெருசு அப்படின்னு அவர் சொல்லலை. என்னன்னு சொல்றாரு, யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல்
இனிதாவது எங்கும் காணும். அவர் சொல்றாரு, அவர் எவ்வளோ தன்னடக்கம் பாருங்க. தமிழ் படித்தவர்களுக்கு எவ்வளவு தன்னடக்கம். என்னோட மொழி தான். அவர் வந்து ஒரு உணர்ச்சி மிக்க போராளி, ஒரு விடுதலை போராட்ட பாடல்களால் பார்க்கிறவர்களை உணர்ச்சி மிக்க எழுப்பக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர். அவருடைய பாடல்கள் சக்தி படைத்தவர்னா அவருடைய பாடல் அவ்வளவு சக்தி படைத்த ஒரு பாடல். ஆனால் அவருக்குள்ளே இருக்கின்ற அந்த தமிழ் மொழியின் தமிழ் அறிஞர்களின் தன்னடக்கம் பாருங்க. எனக்கு பல மொழிகள் தெரியும், ஆனால் அந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவதும் எங்கும் காணும். அந்த மொழி போல சிறப்பான ஒரு மொழி எங்கேயுமே இல்லை. இத்தகைய சிறப்பான மொழி எங்கேயுமே இல்லை. அத்தகைய சிறப்பான மொழியில தான் நான் பாடல்களை பாடியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அத்தகைய பெருமை நம்மளுக்கே சாரும். அத்தகைய பெருமையானது நம்மளுக்கே சிறமை என்று தமிழின் இனிமையை வியந்து பாராட்டுகிறார். யாரு? நம்மளுடைய மகாகவி, தேசிய கவி பாரதியார் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிற பகுதி வந்து மூத்த மொழி அதான் சொன்ன என்று பிறந்தவள். மூத்த மொழி அப்படின்ற தலைப்பை பார்க்குறோம். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாய், எங்கள் தாய், எங்கள் தமிழ்மொழி, என் தாய்மொழி என்று பிறந்திருக்காருன்னு எனக்கே உணரலை, எனக்கே தெரியல. அந்த அத்தகைய இயல்புடைய தொன்மை வாய்ந்த சிறப்பு மிகுந்தவ பழமையானவள் அந்த அவளானவள் எங்களை வாழ்விக்கின்றாள், எங்களை வாழ வைத்திருக்கிறாள், தமிழ் இனத்தையே வாழ வைக்கிறாள். அத்தகைய சிறப்பு மிகுந்த மொழி என்னுடைய மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மொழியின் இந்த எழுத்துக்கள் பாருங்கள், கல்வெட்டுக்களில் இருக்கின்ற இந்த எழுத்துக்களை வந்து நம்மளோட ஒரு சில எழுத்துக்களை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இங்கே பாருங்கள், இது நீ மாதிரி இருக்குது, இது தீ மாதிரி இருக்குது, இது ஈ மாதிரி இருக்குது, இது பூ மாதிரி இருக்குது, இது மாதிரி பே மாதிரி இருக்குது, இது யா மாதிரி இருக்குது, இது தை, ஐ, ஜை. இந்த மாதிரி கல்வெட்டுகள் எழுத்துக்களில் வந்து ரொம்பவும் தொன்மையான எழுத்துக்கள்னு தான் சொன்னோம். இந்த மாதிரி கல்வெட்டு எழுத்துக்கள் மிகவும் தொன்மையான எழுத்துக்கள்னால் பழமையான எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. இத்தகைய அதை தான் சொல்கிறார் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாய். என்னைக்கு பிறந்தா, எப்போ பிறந்தா, இவளுடைய பட்ஜெட்டு, இவளுடைய பிறந்தநாள் தேதி எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் இவள் இன்றும் இளமையோடு தான் இருக்கா, இன்றும் இளமையோடு இருக்கா. இளமையோடு பல கருத்துக்கள் நிறைந்த பொக்கிஷங்களாக பல நூல்கள் நிறைந்த ஒரு மொழியாகவே விளங்குகிறாள். அத்தகைய சிறப்பு மிகுந்த மொழி என்னுடைய தாய் போன்றவள். யாரு? எனக்கே தாய் போல இருக்கிறவள் யாரு? என்னுடைய மொழி, என்னுடைய மொழி என்று யார் கூறுறாரு? நம்மளுடைய பாரதியார் அவர் கூறுகிறார். அடுத்தது பாருங்க, சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கணம் தோன்றியிருக்க வேண்டும் சொல்கிறேன் பாருங்க. சொல்கிறாரு, சாலைகள் தோன்றிய பிறகு ஒரு ரோட்டில் வந்து சாலை போடணுன்னா சாலை தோன்றணும், வழித்தடமாக இருந்திருக்கணும். அந்த வழித்தடத்தை இன்னமும் சரி பண்ணி அதை சீர்படுத்திருக்கோம். நம்ம அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா பாதைகளே இல்லாமல் நிறைய ஊருக்கு ஒத்தடி பாதை போல இருக்கும். இன்றைய காலகட்டங்களில் எல்லா ஊர்களுக்குமே பாதைகள் இருக்குது, நம்மளுடைய போக்குவரத்து வசதி எளிமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துலலாம் காலையில் ஒரு ஊருக்கு போனால் காலையிலே போயிடணும், இல்லைன்னா பாதை இருட்டறையில் பாதை தெரியாமல் எங்கேனாச்சும் வெளியே மாறி போயினா துன்பப்படுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு விடிகாலமே கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் எப்போ வேணாலும் எந்த நேரம் வேணாலும் போகும், லைட் வெளிச்சமெல்லாம் இருக்குது, நம்ம எந்நேரம் வேணாலும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு தெளிவு அந்த விதி இருக்குது. அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். இலக்கியம் என்பது வாழ்வியலின் கருத்தை கூறுவது. இலக்கியம் என்பது என்ன? வாழ்வியலின் கருத்தை கூறுவது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அக வாழ்க்கையிலும் சரி புற வாழ்க்கையிலும் சரி அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்மளுடைய சங்க இலக்கிய நூல்களான 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, 11 மேற்கணக்கு நூல்கள், சிற்றிலக்கியங்கள், அற இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், இவெல்லாம் வந்து இலக்கிய வகையில் வரும். இந்த இன்னொரு தடவை சொல்கிறோம் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக என்ன புரியலைன்னா, இலக்கியங்கள் அப்படின்னும் போது சங்க இலக்கியங்கள் சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்கள் வந்து 8 தொகை, 10 பாட்டு, 11 மேற்கணக்கு நூல், 11 கீழ்கணக்கு நூல், அது வந்து அற இலக்கியங்கள், நீதி இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் அப்படின்ற இலக்கியங்களில் வரும். இந்த இலக்கியங்கள் அனைத்துமே வாழ்க்கையின் நெறியை பிரதிபலிக்கக்கூடியது, வாழ்க்கையின் நெறியை பிரதிபலிக்கக்கூடியது.
அகமாக இருந்தாலும் சரி புறமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையின் நெறிய பிற ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் இந்த உலகத்தில் அன்பாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் உன்னதமான ஒரு வழியை தேட வேண்டும், வாழ்க்கையை அடைய வேண்டும் அப்படின்றதுக்கான இலக்கியங்கள் பல கருத்துக்களை செய்யுள்களாகவும் பாடல்களாகவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாடல்கள் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதி சொல் சொல் எழுத்து எப்படி தோன்றியிருக்கணும், சொல் எப்படி தோன்றியிருக்கணும், அதற்கான பொருள் எப்படி இருக்கணும் அப்படின்ற இலக்கண விதியை தோன்றியிருக்க வேண்டும் என்று யார் கூறுறாங்க நம்மளுக்கு? தொல்காப்பியர் ஐயா. தொல்காப்பியர் ஐயா தெரியுங்களா? இவர் வந்து தொல்காப்பியம் என்ற தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான நூலாகும். இந்த தொல்காப்பியத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தொல்காப்பியரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த தொல்காப்பியர் என்பவர் வந்து தொல்காப்பியத்தை எழுதியுள்ளார். இந்த தொல்காப்பியர் யாருன்னா தொல்காப்பியத்தை எழுதிய ஆசிரியர் அப்படின்னா இவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருடைய பிறப்பு இறப்பு என்பது நம்மளுக்கு தெளிவான குறிப்புகள் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரே ஒரு சிறு குறிப்பு கிடைத்துள்ளது. இவர் வந்து அகத்தியர் என்ற மாமுனிவரின் 12 மாணவர்களில் ஒருவர். அகத்தியர் என்ற மாமுனிவர் இருக்கிறாரு. அவருக்கு பாடம் படித்து கொண்டிருந்த அந்த மாணவர்கள் வந்து 12 பேர். அந்த 12 பேர்களில் ஒருவராக இந்த தொல்காப்பியர் இருந்தார் அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. இவர் எழுதிய நூல் தான் இலக்கணங்களில் தமிழ் மொழியில் கிடைத்த மிக பழமையான நூல்களில் இலக்கண நூல்களில் இந்த தொல்காப்பியமும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொல்காப்பியம் வந்து எழுத்து சொல் பொருள் என்று 3 அதிகாரங்களை கொண்டது. 3 அதிகாரத்திலும் 9 இயல்கள் இருக்கு. அத்தகைய சிறப்பு மிகுந்த மொழி இலக்கண மொழி நூலை கொண்ட மொழி நம்மளுடைய தமிழ் மொழியாகும். அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டுதான் தமிழ் மிகவும் தொன்மையான மொழிகள் அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறாங்க? சாலை அமைப்பதற்கு முன்பு சாலைகள் இருந்தால் மட்டும்தான் சாலை விதிகள் போட்டிருக்க. அப்போ மிகவும் தமிழ்லே மிகவும் பழமையான மொழி இலக்கண நூல் அப்படின்னும் போது தொல்காப்பியத்தை சொல்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடியே இலக்கியங்கள் தோன்றிருக்க வேண்டும். அதனால் அப்போ நம்மளுடைய தமிழ் மொழி எவ்வளவு பழமையான மொழி, எவ்வளவு இனிமையான மொழி, எவ்வளவு தொன்மையான மொழி அப்படின்றத இதன் மூலயமா நம்ம அறியறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஓலைச்சுவடியில் எப்படி எழுதியிருக்காங்கன்றது தான் இந்த பிக்சருக்கு உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்கள். எழுத்து தெளிவாக இருக்கிற. ஏன் ஓலைச்சுவடியை வந்து பனை ஓலையெல்லாம் எழுதுவாங்க, ஆணி கொண்டு எழுதுவாங்க. அதில் வந்து புள்ளி வைக்கக்கூடாது, ஒத்தை சொல்லி கும்பு போடக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஒரு வரம் இருக்குது. ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னா, அப்படி பண்ண அந்த ஓலைச்சுவடி கிழிஞ்சு விடும். அதனால புள்ளி எழுத்துக்கள் வைக்க மாட்டாங்க. சுழி போட்ட எழுத்துக்கள், ஒத்தை கொம்பு, இரட்டை கொம்பு அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் எழுதுவதற்கு வந்து மிக கடினமாக இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் மொழி புலவர்கள் தமிழின் சிறப்பை உலகறிய வேண்டும் என்று பல நூல்களை வந்து ஓலைச்சுவடியில் எழுதி அதை பாதுகாத்து வைத்திருக்கார்கள். அத்தகைய பழமை மிகுந்த மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து எளிய மொழி. இந்த எளிமையான மொழி இனிமையான மொழி. அத்தகைய எளிமையான மொழி இனிமையான மொழி எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்குது. இந்த தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய ஆசிரியர். என்ன தமிழில் பேசுங்க, மற்ற மொழிகளை விட தமிழ் மொழி வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ பாருங்க சீனாவில் இருக்கவங்க, ஜப்பானில் இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் அமெரிக்காவில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ் மொழியை சீக்கிரமாக எளிமையாக கற்றுக்கிறாங்க. ஏன்னா அதில் இருக்கின்ற அந்த சொல் நயம், எழுத்துக்களின் வடிவ அமைப்பு, எழுத்துக்களின் ஓசை அமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமையாக போகிறது. இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கலாம். சீனாவில் பார்த்தீங்கன்னா தேன்மொழி, இலக்கிய மொழி அப்படின்ற ஒரு பெண் வந்து தமிழ் மொழியை அவ்வளவு எளிமையாக ஈஸியாக பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற அந்த வடிவ மொழி, உருவ மொழி, அந்த மொழியை விட நம்மளுடைய தமிழ் மொழியை படிக்கும்போது இனிமையாக இருக்கா. நீங்கள் பழைய செய்திகள்
மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவருங்க வந்து அப்படி திருக்குறள் அப்படி மனப்பாடமாக சொல்கிறாங்க. ஒவ்வொரு குறளையும் அவ்வளவு அவங்க அந்த குரலில் அவங்க மொழியில் அந்த தமிழ் மொழியில் அவங்க குரல் மூலமாக நம்ம கேட்கும்போது அவ்வளவு இனிமையாக இருக்குது. ஏன் அத்தகைய மொழி சிறப்பாக இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்கும்போது இதில் இருக்கின்ற கருத்துக்களையும் தெளிவுகளையும் நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் மனதை ரொம்பவும் அது வருடி இருக்குது, பிடிச்சிருக்கிறதுனால நான் இந்த மொழியில் இருக்க இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அப்படின்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் இது நான் சொன்னது பல நூறாண்டுகளுக்கு முன்னே, இந்த காலகட்டம் இந்த விஞ்ஞான உலகத்தில் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இது இன்னும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நம்ம பிற மொழிகளை வந்து எளிமையாக புரிஞ்சுக்கலாம், எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி இணையத்தின் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அதுபோல் அவங்க வந்து அந்த சீனாவில் இருக்கிற அந்த பெண் வந்து தமிழ் மொழியை அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அந்த பேசும்போது அந்த சொல்லினுடைய ஒவ்வொரு எழுத்தின் வடிவமும் ஓசை அமைப்பும் நம்மளுக்கு தெளிவாக பிறகு அத்தகைய பிற மொழிக்காரர்களும் நம்மளுடைய மொழியை புரிந்து கொள்வதற்கு எளிமையான ஒரு மொழியாக இருக்கிறதுனால தான் நான் இந்த உதாரணத்தை சொல்கிறேன். பாருங்கள், உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் ஒலிகள். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் ஒலிகள் அப்படின்னு சொன்னாங்க. உயிரும் மெய்யும், உயிர் இது உயிரெழுத்து, மெய்யெழுத்து என்பது நம்ம புள்ளி வைத்த எழுத்துக்கள் சொல்லுவோம். மெய்யெழுத்து என்பது புள்ளி வைத்த எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், அந்த ரெண்டு சேர்வதனால் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இந்த மூவை பாருங்கள், இந்த மூவுக்குள்ளே இருக்கிற எழுத்தை பார்த்தீங்கன்னா இம்மு கூட்டல் ஊ, மூ. இந்த மூவை பிரிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மூவை பிரிச்சிங்கன்னா இம் என்பது மெய்யெழுத்து, ஊ என்பது உயிரெழுத்து. இந்த ரெண்டு எழுத்துக்களும் சேர்வதனால தான் மூ அப்படின்ற உயிர்மெய் ஒலிகள் தோன்றுகிறது, உயிர்மெய் ஒலிகள் தோன்றுகிறது. புரியுதுங்களா? அப்போ நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா 247 எழுத்துக்கள், 247 எழுத்துக்கள் வந்து அதில் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா 216 எழுத்துக்கள். இந்த 216 எழுத்துக்கள் வரும். அந்த 216 எழுத்துக்கள் எப்படின்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா மொத்தம் 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் வரும். புரியுதுங்களா? சொல்கிறேன், இன்னொரு தடவை சொல்கிறேன். நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்துக்கள், மொத்தம் 247 எழுத்துக்கள். இந்த 247 எழுத்துக்களை வந்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இந்த ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா பெருக்கல் குறிப்போட்டு பெருக்குனீங்கன்னா 216 எழுத்துக்கள் வரும். அந்த 216 எழுத்துக்கள் தான் நம்மளுடைய உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும், உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். புரியுதுங்களா? இதில் உயிர்மெய் எழுத்துக்களை, இந்த உயிர்மெய் எழுத்துக்களின் இணைவதால் நம்மளுக்கு உயிர் எழுத்துக்கும் மெய் எழுத்துக்கு ஆகிய ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்கள் எளிதாக நம்மளுக்கு புரியும். இப்போ பாருங்கள், இந்த உயிர் எழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களின் ஒலிப்பு முறை, ஓசை அமைப்பை நம்ம தெரிஞ்சு கொண்டோமா, நம்ம புரிஞ்சுக்கிச்சுனாவே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியாக தமிழ் எழுத்துக்களை பிழை இல்லாமல் எழுத முடியும், படிக்க முடியும். ஒரு சில எழுத்துக்களை நம்மளுக்கு தெளிவாக படிக்க தெரியாதனால நம்ம எழுத்து பிழை பண்ணுவோம், ஒற்று பிழை பண்ணுவோம், துணைக்கால் பிழை பண்ணுவோம். ஒத்த கொம்பு வருதா, ரெட்டை கொம்பு வருதா, அங்கே கால் வாங்கணுமா, இந்த ழாவா, இந்த சிறப்பு லகரமா, பொது லகரமா, லகரமா அப்படின்ற வேறுபாடே நம்மளுக்கு தெரியாது. அதனால் அந்த ஓசை அமைப்புகளை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோமா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தமிழ் எழுத்துக்களை பிழை இல்லாமல் எழுதுவதற்கு படிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் இங்கே சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பாருங்கள், இந்த மூ அப்படின்றதுல என்ன இருக்குது, உயிரும் இருக்குது, மெய்யே இருக்குது. இந்த ரெண்டு சேர்ந்தா இது உயிர்மெய் எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூவை உயிர்மெய் எழுத்துக்கு. அந்த மூக்குள்ளே என்னென்ன எழுத்து இருக்குது பாருங்கள், இம்மு கூட்டல் ஊ, இம்மு கூட்டல் ஊ, மூ அப்படின்வாங்க. அப்போ இம் என்பது மெய்யெழுத்து, இம் என்பது புள்ளி வைத்த எழுத்துக்கள் அனைத்துமே மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அந்த புள்ளி வைத்த எழுத்துக்கள் எத்தனைனா 18 எழுத்துக்கள் இருக்குது. புரியுதுங்களா? 18 எழுத்து. அந்த 18 எழுத்துக்குமே புள்ளி வைத்த எழுத்துக்கள், அது மெய்யெழுத்துன்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து உயிரெழுத்து. அந்த உயிரெழுத்து என்பது உயிரெழுத்து 12. என்னென்ன, அ ஆ இ ஈ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படின்ற 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. அந்த 12 எழுத்துக்களுமே உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவோம். இந்த 18 இன்ட்டு
12 பெருக்கணுமா நம்ம உயிர்மை எழுத்துக்களான 216 எழுத்துக்கள் நம்மளுக்கு வந்துடும். அந்த 216 எழுத்துக்களையும் நம்ம வந்து படிப்பதற்கு இந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் ரொம்பவும் எளிமையாக நம்மளுக்கு துணை புரிகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஒலி அமைப்பில் நம்மளுக்கு துணை புரிகிறது. இந்த எழுத்துக்களை கூட்டி ஒலித்தலாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழும். தமிழ் படித்தல் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், இயல்பாக நிகழும். எடுத்துக்காட்டாங்க சொல்கிறாங்க, ஆ என்பது உயிரெழுத்து, மூ என்பது உயிர்மெய் எழுத்து, தூ என்பதும் உயிர்மெய் எழுத்து. இந்த தூவில் இருக்குது ஒரு வார்த்தை, என்ன உயிரெழுத்து மெய்யெழுத்து ஒளிந்திருக்குன்னா இத்து கூட்டல் ஊ என்ற உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் முடிஞ்சிருக்கு. இத்து கூட்டல் ஊ தூ அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ என்னென்ன எழுத்து ஒளிஞ்சிருக்கு பாருங்க. உயிரெழுத்து, ஒரு உயிர்மெய் எழுத்து, மற்றொரு உயிர்மெய் எழுத்து சேர்ந்தாதான் அது ஆ கூட்டல் மூ கூட்டல் தூ அமுது அப்படின்னு சொல்லுங்க. தமிழ் மொழி அமுதம் போன்றது அப்படின்றதுக்காக இந்த வார்த்தை வந்து அமுது என்ற ஒரு வார்த்தையை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, தமிழ் மொழியை எழுதவும் தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிகவும் எளியது தான். தமிழ் மொழி வந்து எழுதும் போது நம்மளுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கேற்ப எழுத்து வடிவங்கள் பெரும்பாலும் அமைந்திருக்கின்றது. அதற்கேற்ப எழுதுவதற்கு ஒருத்தருக்கு வந்து சில நீங்கள் ஜப்பான் மொழி சைனா மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டமாக இருக்கும், பாக்ஸாக இருக்கும். அது என்ன போடுறாங்க எப்படி போடுறாங்கன்னே தெரியாது. நம்ம ஹிந்திய மொழிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விவேக் சார் ஒரு படத்தில் சொல்வார், கையில் லட்டு கொடுத்துட்டு அங்கே பூந்தியை பிச்சு போட்டுக்கிறீங்களா அப்படின்னு வாங்க. தெலுங்கு ஒரு படத்தில் அவர் காமெடியாக சொல்லுவார். அது அந்த நிகழ்வு இருக்கும். கையில் லட்டு கொடுத்துருப்பீங்க, என்னடா பூந்தி அங்கே பிச்சு போட்டிருக்கீங்க, அந்த எழுத்து வடிவத்தை வந்து அங்கே பிச்சு போட்டிருக்கீங்களா அப்படின்வாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தமிழ் மொழி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த எழுத்து வடிவங்களை பார்க்கும்போது எழுதுவதற்கு நம்மளுக்கு இயல்பாக இருக்கும், எளிமையாக இருப்பதனால தான் இந்த கருத்தை சொல்கிறேன். தமிழ் மொழி எழுதும் முறையில் மிகவும் எளியது தான். அதற்கேற்ப எழுத்து வடிவங்களும் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சுழி எழுத்துக்களாகவே இந்த ஆவை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி சுழிச்சு இப்படி போடுவாங்க. ஆ, ஏ, ஓ, நா, ஞா, இந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாமே என்னது வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொன்று வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள் வந்து டா, யா, லா. இடஞ்சுழி எழுத்துக்கள் வந்து டா, யா, லா அப்படின்னு இடஞ்சுழி எழுத்துக்களாக இருக்கும். சரிங்களா மாணவர்களே? இந்த வலஞ்சொலி எழுத்துக்கள் அதனால தான் நமக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் கூட நான் சொன்னேன், உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடியே சொன்னேன், ஒரு சீன பெண் வந்து தமிழ் மொழி அவ்வளோ இனிமையாக பேசுகிறாங்க, இனிமையாக எழுதுகிறாங்க. தன்னுடைய பெயரை கூட வந்து இலக்கியா தேன்மொழி அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. அப்படின்றதுக்கு நம்மளோட மொழியின் சிறப்பு அது வந்து எளிமையாக இருக்குது. மற்றவங்கள்ட்ட போய் சீக்கிரம் அது போய் சேர்ந்துக்குது. இப்போ ஒரு குழந்தை அப்படின்னோடனே மற்ற எல்லாரோடைய தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சீக்கிரம் போய் அது வந்து அட்டாச் ஆகிரும். அந்த குழந்தை இயல்பாக போய் சேர்ந்துக்க தெரிஞ்சவங்க அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, அண்ணங்கிட்ட, இப்படி தன்னோட உறவுகிட்ட போய் சீக்கிரம். அதுபோல் தமிழ் மொழி வந்து மிகவும் எளிமையான, தன்னை படிப்பவர்களிடம் போய் சீக்கிரம் பார்த்தா உள்வாங்கி கொண்டு தன்னை அது போய் சேர்ந்துடும். அவங்ககிட்ட போய் சேர்ந்து அவங்கள வந்து தமிழனா மாற்றிடும். அத்தகைய சிறப்பு வந்து நம்மளுடைய தமிழ் மொழிக்கு இருக்குது அப்படின்றது தான் இங்கே நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், இங்கே நம்ம தெரிந்து கொள்வோம் அப்படின்ற ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த பகுதியில் பாருங்கள், சொல் மொழியில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் இந்த சொல்லானது எங்கெங்கெல்லாம் தோன்றிருக்கு, எந்த காலத்தில் தோன்றியிருக்கு, யாரால இந்த சொல் வந்து இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் அப்படின்ற ஒரு முதலில் ஆளப்படும் இலக்கியம். இந்த தமிழ் என்ற சொல் வந்து முதல்ல ஆளப்பட்டது, அதாவது தொல்காப்பியம் என்ற ஒரு நூலில் தான் தமிழ் என்ற ஒரு சொல் முதலில் ஆளப்பட்டது. நாம் சொல்கிறோம் தமிழ் நூல்களில் மிகவும் பழமையான மொழி தான் தொல்காப்பியம். தமிழ் இலக்கண நூல்களில் வந்து மிகவும் பழமையான ஒரு நூல் தான் வந்து தொல்காப்பியம். இவர் காலத்தை கூட நம்மளுக்கு தெளிவாக கூற முடியல. திருவள்ளுவர் காலத்தை கூட கிமு 31ஆம் நூற்றாண்டுன்னு நம்ம கூற முடிஞ்சாலும் இந்த தொல்காப்பியருடைய காலம் என்பது நம்மளுக்கு தெளிவாக புலப்படவில்லை. அவருடைய குறிப்புகளும் நம்மளுக்கு தெளிவாக புலப்படவில்லை. அப்படியாப்பட்ட புலப்படாத நூலை எழுதியவர் தான் நம்மளுடைய தொல்காப்பியர். அவர் எழுதிய நூல் தான் தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூலில் தான் தமிழ் என்ற ஒரு சொல்
இருக்குது. தமிழ் என்ற சொல் முதலில் கையாளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு மேற்கோளாக காட்டப்பட்டது தான் தமிழன் கிளவியும் அதனோ அற்றே. தமிழன் கிளவியும் அதனோ அற்றே அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் என்னும் சொல், தமிழ் என்னும் கிளவி என்பது என்னது? சொல். அந்த சொல் அதனோ அற்றே, அதனோடு கலந்திருக்கு, மொழியோடு கலந்திருக்கு அப்படின்ற அந்த தமிழ் என்னும் சொல்ல முதலில் கையாண்டவர் எழுதியவர் அப்படின்னா தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு என்ற தமிழ்நாடு என்ற சிலப்பதிகாரத்தில் கூறப்படுது. இந்த சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். இவர் கிபி 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவர். அவர் எழுதிய நூல் தான் சிலப்பதிகாரம். அந்த நூலில் பஞ்சி காண்டம் என்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் தமிழ்நாடு என்ற ஒரு சொல் கையாளப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு தான் இமிக்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருத்தினை ஆயேன் அப்படின்னு சொன்னாங்க. இமிக்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருத்தினை ஆயேன். இமிக்கடல் கடல்கள் சூழ்ந்த வேலி போன்று பாதுகாப்புக்கு உள்ளடக்கிய நாடு தான் தமிழ்நாடு. கடல்கள் நம்ம சொன்ன இந்தியா சொல்லுவாங்க, 3 பக்கம் கடலாகவும் ஒரு பக்கம் நிலத்தாளமானது தீபகற்ப நாடு அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் 3 பக்கமும் நம்மளுடைய இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப கீழே இருக்கும். இந்தான வங்கக்கடல், வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல் கீழே தமிழ்நாடு இருக்கும். அப்போ இமிக்கடல் கடலை வேலியாக சூழப்பட்ட நாடு தான் தமிழ்நாடு அப்படின்ற கருத்தினை சொல்கிறாரு. அடுத்தது பாருங்கள், தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரத்தில் குறைய. அப்பர் என்பது திருஞான சம்பந்தர். இவர் திருஞான சம்பந்தர் அப்படின்னு யாருன்னா 63 நாயன்மார்கள், அதாவது சிவனை வழிபடுவர்கள் 63 நாயன்மார்கள். அந்த நாயன்மார்களில் முதல்வராக கருதப்படுவர் 4 திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் அப்படின்ற 4 ஆவார். அந்த 4 எழுதியதில் தான் தேவாரம். அதில் திருஞான சம்பந்தரை தான் அப்பர் என்று கூறாங்க. அவர் சொல்றாரு, தமிழன் கண்டாய் தமிழனை கண்டாய் அப்படின்ற ஒரு வரியை அவர் அங்கே கூறியிருக்காரு. மாணவர்களே, இத்துடன் இந்த வகுப்பு முடிகிறது. நாளைக்கு மறுநாள் இதன் வகுப்பு தொடரும். நன்றி மாணவர்களே.